ஞானியா விஞ்ஞானியா யார் சிறந்தவன்? அதாவது விஞ்ஞானி என்பவன் தாம் வாழ்வதற்கு புதிய புதிய கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி. மெய்ஞானி நாம் எதற்காக வாழ்கிறோம் என்பதை கண்டுபிடித்தவன் மெய்ஞானி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஞ்ஞானி மனிதன் வாழ்வதற்கு, சொகுசாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனா ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ், இந்த மாதிரி செல்ஃபோன் வசதி, இதெல்லாம் மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள். இவர்கள் விஞ்ஞானிகள். சரி, அப்போ விஞ்ஞானிகளை விட மெய்ஞானிகள் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்? அதாவது மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காக கண்டுபிடித்த கருவிகள் தானே இவை தவிர மனிதன் ஏன் பிறந்தான், எதற்காக துன்பப்படுகிறான், எதற்காக இன்பப்படுகிறான், இவன் ஆத்மா என்றால் என்ன, உடம்பு என்றால் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க ஞானிகள். புரியுங்களா? விஞ்ஞானி கிடையாது, ஞானிகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது நிலையாக வாழ்ந்து கொண்டிருப்பது உடம்பு கிடையாது, ஆத்மா மட்டும்தான். இந்த ஆத்மா தான் மறுபிறவியை அடைந்து பல இன்பத் துன்பங்களை அடைகிறது என்பதை கண்டுபிடித்தவன் மெய்ஞானி. புரியுங்களா? எனவே அழிந்து போகக்கூடிய பொருள்களை அவர்கள் தேடவில்லை. மெய்ஞானிகள் எப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா இன்பமடைய என்ன வழி என்று ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராய்ந்து முக்தியும் அடைந்தார்கள். முக்தி என்பது இறைவனோடு கலத்தம். 63 நாயனார்கள், அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், இந்த மாதிரி 63 நாயனார்கள் கோயிலில் போனீங்கன்னா சிவன் கோயிலில் சுற்றி வச்சுருப்பாங்க இந்த சிலையை. ஏன் இவங்க சிலையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்கன்னா, முக்தி அடைந்தவர்கள், ஞான வழியை காட்டியவர்கள், வருங்கால சமுதாயத்துக்காக நூல்களை எழுதியவர்கள். நான் சொல்றது புரியுங்களா? இதெல்லாம் படித்து இந்த உலகத்தின் நிலையானது எது என்பதை புரிந்து கொள். நீ சொகுசாக வாழ்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறது மனிதன் வாழ்க்கைக்கு மட்டும்தான் அது பயன்படும். இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தான் அது பயன்படும். இறந்து விட்டால், நான் சொல்ல புரியுங்களா, இந்த ஆத்மா மறுபிறப்பு அடைய வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த மறுபிறப்பு இல்லாமல் இறைவனோடு கலந்தால் எந்தவித துன்பமும் இருக்காது. எனவே தான் ஞானிகள் சிறந்தவர்கள் என்று. அழிய போகக்கூடிய செல்வத்தை விட அழியாத இன்பத்தை தரக்கூடிய இடம்